ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு டீ கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காட்டன் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய காட்டன் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக்கை வந்து நான் ஓவன் இல்லாமல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கேக்கை வந்து சிம்பிளாக நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கேக் பண்ணுறதுக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையோட ஒயிட்டும் யோக்கும் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே அரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போது கேக்குக்கு வந்து ஒரு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். நீங்கள் இன்னும் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து செய்யலைன்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே தேவையில்லை. இது ரெண்டையுமே நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக 4 முட்டையோட மஞ்சள் கரு எடுத்திருக்கேன். அதில் எசன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸும், அரை டீஸ்பூன் பட்டர் எசன்ஸும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் எசன்ஸும், இந்த 3 எசன்ஸுமே சேர்த்து நான் வந்து பீட் பண்ணிக்கிறேன். இந்த 3 எசன்ஸும் உங்ககிட்ட இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்கும் போது தான் பேக்கரியில் வாங்குகிற டீ கேக் மாதிரியே இருக்கும். இப்போ இதில் வந்து அரை கப் அளவுக்கு நான் பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி முட்டையோட மஞ்சள் கருவோட கலர் பார்த்திங்கன்னா ஒரு லைட் எல்லோ கலருக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறம் முட்டையோட கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து பால் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்தாச்சு. கடைசியாக நான் வந்து 4 முட்டையோட வெள்ளை கருவில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து பீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் பீட் ஆனதும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வினிகர் எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். முட்டையோட ஸ்மெல் இருந்துச்சுன்னா எடுத்துரும். அதே சமயம் கேக் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நான் இதை வந்து பீட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு பீட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த முட்டையோட மஞ்சள் கருவும் ட்ரை இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் சேர்த்து நம்ம வந்து பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து முட்டையோட வெள்ளைக்கரு பீட் பண்ணும்போது ஸ்டிஃப் பிக்ஸாக வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நான் 8 இன்ச் கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே பேட்டரை ஊற்றிட்டு ஏர் பபிள்ஸ்லாம் நல்லா ரிலீஸ் பண்ணிவிட்டு டேப் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுக்கணும். ஒரு பாத்திரத்தை நான் 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் ஓவனில் பேக் பண்ணுற மாதிரி இருந்தால் 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாத்திரம் வந்து நல்லா சூடாயிடுச்சு. அதுக்குள்ளே இறக்கி வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. நான் இப்போ கேக் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம்.
இந்த கேக் கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் கேக்கோட சைட்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் கேக் எந்த அளவுக்கு ஒயிட் கலரில் ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு அப்படின்னு. இதே மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் டபுள் த அமௌண்ட் எடுத்து பண்ணிங்கன்னா நிறைய பீசஸ் ஆஃப் கேக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு நல்ல டீ டைம் கேக் ரெசிபி. நீங்கள் வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். ஒரு 35 நிமிஷத்துக்குள்ளே கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த கேக்கை இப்போ கட் பண்ணி சாப்பிட்றத விட அடுத்த நாள் எடுத்து வச்சு சாப்பிடும்போது தான் கேக்கோட ரியல் டேஸ்ட் வந்து நமக்கு தெரியும். இப்போ இந்த கேக்கை நான் பாருங்கள் கட் பண்ணி காட்டுறேன். நம்ம பேக்கரியிலலாம் வாங்குகிறோம்ல அதே பைனாப்பிள் டீ கேக் மாதிரியே இருக்கும் இந்த கேக். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பைனாப்பிள் டீ கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த கேக் ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன கேக் வீடியோ போடலாம் அப்படின்னு இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ரெசிபிஸ் எல்லாமே நான் போடுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.